G6PD deficiency இது வந்து ரெட் செல் என்சைமை பற்றி மோஸ்ட் காமன் 100 மில்லியன் பீப்புளுக்கு வேர்ல்டு வைட்லி எஃபெக்ட் ஆகும். G6PD வந்து ரேட் லிமிட்டிங் என்சைம் என்னத்துல பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேடு என்ன செய்யும்? ஆக்சிடேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இது அது டேமேஜ் ஆகிறத தடுக்கும் ரெட் பிளட் செல்லில். இப்போ G6PD இல்லாமல் இருந்தால் ஆக்சிடேட்டிவ் ப்ராடக்ட்ஸால் என்ன செய்யும்? ரெட் செல் மெம்ப்ரேன் வந்து பாதிக்கப்பட்டு ஹீமோலைசிஸ் நடக்கும். இது வந்து எக்ஸ்-லிங்க்ட் டிசீஸ். சிம்டம்ஸ் வந்து மேலில் இருக்கும். ஃபீமேலில் வந்து ஹெட்டரோசைகோட்ஸாக இருந்தால் அவங்க வந்து நார்மல் ஆகிப்பாங்க. அடுத்தது வந்து கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் வந்து நியோனேட்டல் ஜோண்டிஸ். ஒன்செட் வந்து டிப்பிக்கலி இந்த ஃபர்ஸ்ட் 3 days ஆஃப் லைஃப். சிவியர் நியோனேட்டல் ஜோண்டிஸ் இந்த வந்து எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபியூஷன் தேவை. அக்யூட் ஹீமோலைசிஸ் வந்து ப்ரெசிபிடேட் ஆகாததால் இன்ஃபெக்ஷனால், அடுத்தது சர்டன் ட்ரக்ஸால், ஃபெவாபீன்ஸால், அடுத்தது நெப்தலின் இன் மொத்போல்ஸ். ட்ரக்ஸ் வந்து என்னென்னா சல்ஃபோனமைட் இன்க்ளூடிங் கோட்ரைமோக்ஸாசோல், ஃப்ளோரோகுயினோலோன், சிப்ரோஃப்ளோக்சசின், நைட்ரோஃபியூரண்டைன். பாசிபிள் ரிஸ்க் ட்ரக்ஸ் வந்து குயினின், குளோரோகுயின், கீமோப்ரோஃபிலெக்சிஸ் ஆஃப் த குளோரோகுயின் குளோரோகுயின் வந்து என்னத்தில் அக்யூட் மலேரியாடு கீமோப்ரோஃபிலெக்சிஸ், எஸ்பிரின் இன் ஹை டோசஸ், அடுத்தது சல்ஃபோனைல் யூரியாஸ். அடுத்தது கெமிக்கல் இன் ஃபுட்டில் வந்து நெப்தலின், அடுத்தது ஃபெவாபீன்ஸ். G6PD டிஃபிஷியன்சியால் வர இந்த ஹீமோலைசிஸ் என்னென்ன கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஏற்படுத்தும்? ஃபீவர் வரும், மலேஸ் வரும், அப்டோமினல் பெயின் வரும், அடுத்து டார்க் யூரின் வரும். ஏண்டா ஹீமோக்ளோபினும் யூரோபிலினோஜனும் கூட வைக்கும். ஹீமோலைசிஸ் நடக்கிறதால ஹீமோக்ளோபின் உடஞ்சி வர விளைவுகளால் டார்க் யூரின் வரும். இது இன்ட்ராவெஸ்குலர் ஹீமோலைசிஸ் ஆகிக்கும். ஹீமோக்ளோபின் வந்து ரேப்பிட்லி ஃபால் ஆகும் அண்ட் ட்ராப் பிலோ 50 grams per deciliter ஓவர் 24 to 48 hours. ஹீமோக்ளோபின் வந்து ரேப்பிட்லி ஃபால் ஆகும். அதோட வந்து 50 grams per liter விட குறைவாக இருக்கும். எவ்வளோ நேரத்தில்? 24 hour தொடக்கம் 48 hour.